ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுதான் செகண்ட் வீடியோ. நான் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சுண்டக்காய் குழம்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி, அதுக்கு தண்ணி சாம்பார், அதாவது தக்காளி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி மாவு முன்னாடி நாளே அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இட்லி மாவை நல்லா கலந்து வச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி பானை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம இட்லி பானை தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடானோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் இட்லி தட்டில் நான் துணி போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். துணி போட்டு இட்லி மாவு ஊற்றி வச்சுக்கலாம் அடுப்பில். இட்லிக்கு சிக்கன் குழம்பு செம்மையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சண்டே, ஆனால் சிக்கன் எடுக்கலை, மட்டன் எடுக்கலை, எதுவும் எடுக்கலை. அதனால் எம்டி சால்னா, தக்காளி எம்டியாக தண்ணி சாம்பார் மாதிரி வைக்க போகிறோம். அடுத்து ரெண்டு தட்டு ஊற்றி வச்சுட்டு, மாவு 2 தட்டுலேயும் ஊற்றி வச்சுட்டு இட்லி ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி தண்ணி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி. அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலை, தேங்காய், பட்டை செலவு. நெக்ஸ்ட்டு நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு குழம்பு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, கடுகு வச்சது கருவேப்பிலை போட்டு வெங்காயம், மிளகாயெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதையும் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய், கடலை, பட்டை செலவு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே சைடில் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி எடுத்து அப்படியே மெதுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி. அடுத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ மெதுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு தக்காளி வதங்கிருச்சு சைடில். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த மாதிரி தண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டா நம்ம குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கிக்கலாம். இந்த குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எதுவுமே காய்கறி எதுவும் இல்லாதப்போ இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்றலாமா? இட்லி வச்சு நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.